பார்க்கிறீர்களானால் இறைவனின் அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தை ஆட்சி செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன சட்டங்கள் இருக்க வேண்டும். ஒரு அரசன் சிறந்த பிராமணர்களிடம் ஆலோசனை பெறுகிறார், அவர்களின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறார், அவர்கள் தியாகத்தை செய்கிறார்கள், யாகத்தை செய்கிறார்கள், தானத்தை கொடுக்கிறார்கள், தவங்களை செய்கிறார்கள், மக்களையும் இவ்வாறு செய்ய தூண்டுகிறார்கள், மக்களையும் தியாகம் செய்வ தவறு செய்பவர்களை அவர்கள் தண்டிக்கிறார்கள், காட்டிற்கு சென்று விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள், மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அந்த விலங்குகளை அவர் தண்டிக்கிறார். ஏதாவது நாடு அவருக்கு எதிராக செயல்பட்டால் அந்த நாட்டை அவர் தண்டிப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுக்கிறார். தவறு செய்பவர்களை அவர் தண்டிக்கிறார், திருடர்களை தண்டிக்கிறார், நீதியை விரைவாக வழங்குகிறார், தாமதிக்காமல் நீதியை வழங்குகிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. ஒரு அரசாங்கம் பகவான் கிருஷ்ணர் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளை படி இருக்க வேண்டும், இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி அரசாங்கம் இருக்க வேண்டும். அனைத்து உலகத்திற்கும் அதிபதியானது பகவான் கிருஷ்ணர் தான், 14 லோகத்திற்கும் அதிபதி பகவான்